ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், ரசம், தக்காளி பருப்பு, மாங்காய் ஊறுகாய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மெனு நம்பாத்தில். இந்த கத்திரிக்காய் நறுக்கின்னு இருக்கேன். என்னோட சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் எல்லா வீடியோவும் நன்னா போடுறேன். உங்களுக்கு எந்தெந்த வீடியோ வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். மாங்காய் நறுக்கின்னு இருக்கேன் ஊறுகாய்க்கு. பருப்பு இங்கே கொதிக்கிறது. தக்காளி பருப்பு வைக்கிறதுக்கு பருப்பு போட்டு தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். தக்காளி போட்டு அப்படியே தக்காளி 6-7 தக்காளி போட்டு நல்லா வச்சு அப்படியே குக்கர் மூடி விசில். இந்த பக்கம் பீட்ரூட் கொதிச்சின்னு இருக்குது. இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தாளிச்சின்னு இருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா போட்டு நல்லா செவக்க வறுந்துட்டு 2 இது வந்தவுடனே இப்போ எல்லாம் இது பண்ணிவிட்டு பீட்ரூட்டை தூக்கி அதில் கொட்டிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டேன். பசங்களுக்கு லஞ்சுன்றதுனால தேங்காய் அதில் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கொஞ்சம் வேர்க்கடலை பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து இந்த பக்கம் திருப்பியும் தக்காளி பருப்புக்கு தக்காளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு வறுத்துட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி பிச்சு போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நல்லா வதங்கின உடனே மிளகாப்பொடி, உப்பு, தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின்ட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காய பொடியும் அதிலே ஆட் பண்ணிவிடுங்க. நான் வீடியோவில் பெருங்காய பொடி போட்டதை எடுக்கலை. அதனால் பருப்பு நல்லா கொதிச்சுட்டு தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி அதில் கொட்டி கலந்து நெய் விட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை இல்லை வாங்கலை. கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுன்ட்டு இந்த பக்கம் ரசத்துக்கு மிளகு, சீரக பொடி, துவரம்பருப்பு போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு தக்காளி 2 பிச்சு போட்டுன்ட்டு மஞ்சள் பொடி, தக்காளி பிச்சு போட்டு 2 தக்காளி பிச்சு போட்டுன்ட்டு மஞ்சள் பொடி இது போட்டுன்ட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே மிளகா சீரகம் பொடியும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே பருப்பு ஜலம் விட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா ரசம் ரெடி ஆகிட்டு. இது கொதிக்குது ரசம், இறக்கிட்டேன். அடுத்து இதுக்கு மாங்காய் ஊறுகாய்க்கு தாளிக்கணும். மாங்காய் ஊறுகாய்க்கு தாளிச்சிட்டு மாங்காய் ஊறுகாய்க்கு கடுகு, கடலப்பருப்பு தாளித்து வச்சுருக்கேன். இங்கே இதுக்கு கத்திரிக்காய் பொரியலுக்கு வாணலி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா போட்டு நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா உப்பு நல்லா வதக்கின்ட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி போட்டு நல்லா வதக்கின்ட்டு கொஞ்சம் புளி ஜலம் விட்டு நல்லா வதக்கணும். அதான் வதக்கின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா எந்த டிஷ் வேணுமோ எனக்கு தெரிஞ்சது நான் நல்லா போடுறேன், எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் நல்லா வதக்கி நல்லா பிரட்டி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகா பொடி மாதிரி, இட்லி பொடி மாதிரி அரைச்சிருந்திங்கன்னா அது கூட கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாங்காய்க்கு தாளித்து வச்சதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சாதம் இன்றைக்கி பண்ண மெனு ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ நான் தெரிகிற மாதிரி கரெக்டாக வச்சு இது பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள். எல்லாம் க்ளீனாக பண்ணிட்டேன். இன்னும் நாளைக்கு வேறு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிமார்ட் போனோம். அங்கே இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும். இங்கே நிறைய இருக்குது. வேணா போய் டிமார்ட் சூப்பராக இருக்குது. பொருள் குவாலிட்டியில் நல்லா இருக்குது. எல்லாம் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது அங்கே. நாங்கள் எப்பயுமே டிமார்ட்டில் தான் வாங்குறது. ஒரு 2 வருஷம் தான் வாங்கின்னு இருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா போய் டிமார்ட் போய் பாருங்க.